அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். இன்றைக்கி ரோஸ்பெட்டல் கிச்சனில் என்ன செய்ய போகிறோன்னா விரால் மீன் ஃப்ரை. இந்த விரால் மீன் ஃப்ரையை மேக்ஸிமம் பவுட்ரு எதுவும் இல்லாத மாதிரி வீட்லேயே அரைச்சி செஞ்சுருக்கேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் டைம் என் வீடியோவுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாத்துக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிற மீன் ஸ்லைஸ் மேலே லெமன் ஜூஸ் அப்ளை பண்ணிக்கணும். அதே மாதிரி பேக் சைடு நம்ம திருப்பி வச்சு லெமன் ஜூஸை ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியான சால்ட் எடுத்து ஃபிஷ் மேலே அப்ளை பண்ணி வைக்கிறோம். அதே மாதிரி பேக் சைடும் திருப்பி நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். இந்த ஸ்லைஸை 1/2 அன் ஹவர் சால்ட் அண்ட் லெமன் ஜூஸில் ஊற வைக்கணும். இப்படி ஊற வைக்கிறதுனால ஃபிஷ்ஷு சாப்பிடும்போது சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். இஞ்சி சின்ன துண்டு, பூண்டு 8 பல் பூண்டு, வரமிளகாய் 7, கிராம்பு 3 கிராம்பு, மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன். இப்போது இதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு வரணும் அரைச்சி எடுத்தா. இப்போது ஒரு பவுலில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இப்போது கார்ன்ஃப்ளவர் 1 1/2 டீஸ்பூன், சால்ட் 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன், புளி கரைசல் 2 டீஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை ஃபிஷ் மேலே அப்ளை பண்ணணும். ரெண்டு சைடும் மசாலாவை நல்லா அப்ளை பண்ணிக்கணும். இப்போது ஒரு 10 மினிட்ஸ் இதை அப்படியே வச்சிடணும். மறுபடியும் 10 மினிட்ஸ் கழித்து மறுபடியும் மசாலாவில் டிப் பண்ணி எடுக்கணும். இப்படி 2 தடவை மசாலா கோட்டிங் கொடுக்கணும். இப்போது மல்லித்தலை மேலே போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடுறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஆயில் விட்டு ஆயில் ஹீட் ஆன பின்னாடி கருவேப்பிலையை அதில் வச்சு மீன் துண்டுகளை அது மேலே வச்சு வறுக்கணும். இப்படி செய்கிறதுனால கருவேப்பிலையோட அரோமாவும் சேர்ந்து ஒரு கூடுதல் டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ பாருங்கள், மீன் நல்லா பொன்னிறமாக வந்திருக்கு. நீங்களும் இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் சமைச்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி.